வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்குல கறி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதை டிஷ் பண்ணலாம். இதில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது காரம் போட்ட கறி பண்ண போகிறோம். இதுக்கு நான் இது காய வச்சுட்டு எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். இது வேறு எதுவும் தேவையில்லை தாளிக்கிறதுக்கு. கடலை வெட்டு மிளகாய் வத்தலை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கருவேப்பிலை இல்லை. நம்ம சக்கரை கிழங்கு என்ன பண்ணுறோம்னா நல்ல பொடியை நறுக்கி நல்லா மண் போக அலம்பிட்டு இதை வந்து கட் பண்ணி நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு தோலி உரித்து இந்தமாரி பொடி பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் போடுறேன். இதுக்கு வந்து நான் வந்து மஞ்சள்தூள் போட்டதுனால மறுபடியும் உப்பு போடலை. உப்பு மஞ்சள்தூள்லாம் இதில் போட்டதுனால நான் மறுபடியும் போடலை. நான் இதுக்கு வந்து இது தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியும் மிளகாத்தூளும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் பவுட்ரு. இதையும் போடுறேன். நான் இந்த கிழங்கு வேக வைக்கும் போதே மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு துண்டு நான் இதில் போடலை. நான் எண்ணெய் பத்தலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதில் நீங்கள் எண்ணெய் வேணாலும் செக்கு எண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். பெருங்காய ஜலம் கொஞ்சம் விடுறேன். கட்டி பெருங்காயத்தை இந்தமாதிரி பூங்காட்டில் போட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சா பூண்டு காலம் பிடிச்சி கெட்டு போயிடும். இப்போ பெருங்காய பவுடரும் பண்ணலாம், பெருங்காய ஜலமும் பண்ணலாம். ஆனால் கட்டி போட்டால் இதோட சேராது, ஒத்து வராது. இது இந்த மிளகாப்பொடி வாசனை, தனி மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் ஒரு பரட்டிட்டு அப்புறம் எடுக்க வேண்டியதுதான். அது ஈஸி டிஷ். இது வந்து இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்னா கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் போட போகிறோம். இதில் தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் பரட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சிடுது. இதில் நான் சக்கரை கிழங்குல நிறைய டிஷ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த டிஷ்ஷு. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.